நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுகவிடம் தோல்வி அடையக்கூடிய தொகுதிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய தொகுதி வடசென்னை. இந்த வடசென்னை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோட்டையாகத்தான் இத்தனை ஆண்டுகளாக இருந்தது. ஆனால் தற்பொழுது 2024ஆம் ஆண்டில் முதல் நாடாளுமன்ற தேர்தல் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு தோல்வியே திராவிட முன்னேற்றக் கழகம் தழுவும். அதில் அதிமுக கொடியேற்றும் என்றும் கூறப்படுகிறது. சரி, வடசென்னை தொகுதியில் திமுகவின் வேட்பாளர் யார் என்பதை பார்க்கும் பொழுது கலாநிதி வீராசாமி இவர் போட்டியிடுகிறார். இவருக்கு எதிராக அதிமுகவின் வேட்பாளராக களத்தில் இறங்கியவர் ராயபுரம் மனோ. இவர் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தி அதிமுகவின் கொடியை நாட்டுவார் என்றும் கூறப்படுகிறது. நேற்று வடசென்னை தொகுதியில் வேட்புமனு தாக்கல் நடைபெறும் பொழுது நேரடியாக அதிமுக திமுக ஒரே நேரத்தில் வந்ததாக சலசலப்பு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 2 மணி நேரங்கள் தேர்தல் அலுவலகத்தில் மிகப்பெரிய அளவில் போர்க்களமாகவே மாறிவிட்டது. ஆனால் நேர்மையாக வந்தது அதிமுகவின் வேட்பாளர்கள் தான் என்றும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கடைசியாக கூறிவிட்டதன் காரணமாக ஜெயக்குமார் அவர்கள் திமுக என்றாலே பித்தலாட்டம்தான் என்றும் கூறியுள்ளார். அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய தொகுதி காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தளவிற்கு அதிமுகவின் வேட்பாளர் ராஜசேகர் வெற்றியடைவதற்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருப்பதாக கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் திமுகவின் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டவர் செல்வம் அவர்கள் வெற்றி வாகை சூடுவதற்கு மிக மிக மோசமான நிலைமையில்தான் செல்வம் அவர்கள் இருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. உண்மைக்கு புறம்பாக செய்திகள் எதுவும் வெளியாகி வருகிறது. கருத்து கணிப்புகள் உண்மையிலேயே அந்தந்த தொகுதியில் வெளியிடப்பட்டு நம் மக்களிடம் நேரடியாக கருத்து கணிப்புகள் கேட்கப்பட்ட பிறகுதான் வீடியோவை பதிவு செய்தோம். வேலூர் தொகுதியில் அதிமுகவின் சார்பாக பசுபதி அவர்கள் களத்தில் இறங்குகிறார். அதற்கு நேர் எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த அமைச்சரும் துரைமுருகன் அவர்களது ஒரே மகனுமான கதிரானந்த் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் தொகுதியில் களம் இறங்குகிறார். வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்றே நாம் கூறலாம். துரைமுருகன் அவர்கள் கதிரானந்த் அவர்களை வெற்றியடைவதற்காக பல கோடி ரூபாய் பணப்பட்டுவாடா செய்வதற்கு வேலூரில் ஆட்களை இறக்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தொகுதி தற்பொழுது சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய ஆர் ராசா அவர்கள் தான். நீலகிரியில் தற்பொழுது முழுமையாக பாஜகவின் கோட்டையாகவே மாறிவிட்டது. ஏனென்றால் நிச்சயமாக ஆர் ராசா அவர்களுக்கு எதிராக எல் முருகன் அவர்கள் களத்தில் இறங்குகிறார். நேற்று கூட வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் பொழுது எல் முருகன் அவர்கள் வருகை தந்த பொழுது ஒட்டுமொத்த பாஜகவின் கூட்டமே தேர்தல் ஆணைய அலுவலகத்தின் முன்பாக படையெடுத்தது. இதனை கண்ட ஆர் ராசா அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யாமல் சென்றுவிட்டதும் குறிப்பிடத்தக்கது.